இன்னும் கொஞ்சம் பெரிய சோத்து பானையா கிடைச்சிருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான சோறெல்லாம் பொங்கி வச்சிருப்பேன். இப்ப ஒரு வாரத்துக்கு தான் பொங்க முடியுது. பாத்திமா என்ன செய்யற? பார்த்தா எப்படியா தெரியுது? ஒரு வாரத்துக்கு தேவையான சோறெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்கேன். என்னது ஒரு வாரத்துக்கு தேவையான சோறெல்லாம் மொத்தமா பொங்குறியா? உன்னை என்ன ஒரு மாசத்துக்கு தேவையான சோறு தானே மொத்தமா பொங்க சொல்லியிருக்க? என்ன இது ஒரு அண்டா உனக்கு கொண்டு வந்து கொடுத்தல, குப்பை தொட்டில இருந்து எடுத்து அந்த அண்டால பொங்க வேண்டியதானே? என்னையா உளறிக்கிட்டு இருக்கீரு? அந்த அண்டால தானே 3 மாசத்துக்கு தேவையான குழம்பெல்லாம் வச்சு வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப சோறு பொங்குறதுக்கு ஒரு பெரிய அண்டா வேணும் உனக்கு, அப்படித்தானே? வேற ஏதாட்டு குப்பை தொட்டில போய் தேடி பாக்க, கிடைச்சா கொண்டு வந்து தார. கையில என்னதுயா செருப்பு மாதிரி இருக்கு? வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு 2 நாய் சண்டை போட்டு செருப்பு பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் அதுட்டு சண்டை போட்டு புடுங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தேவைப்படும்ல, வச்சுக்கோ. சரி சரி, நான் வச்சுக்கிடுறேன். பாத்திமா, பிள்ளைங்க 2 பேரும் எங்க காணும்? பிள்ளைங்க 2 பேரும் அந்த லட்சுமி அக்கா பிள்ளைங்க கூட விளையாட போயிருக்குதுங்க. பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ பாத்திமா. பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேர் கடத்திட்டு போய்கிட்டு இருக்கானுங்களா, நம்ம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கிடணும். தனியெல்லாம் விளையாட விடாத. சரியா, தனியெல்லாம் விட மாட்டேன். அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா தான் விளையாடுவாங்க. யாருமே தனியா போய் ரோட்ல விளையாட மாட்டாங்க. சரி பாத்திமா, போன மாசம் போட்ட டீ கொஞ்சம் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாரியா? யோ கிறுக்கு பிடிச்ச மனுஷரே, டீ எல்லாம் இல்ல. வீட்டுல கரப்பாம்பூச்சி எல்லாம் காலி ஆயிட்டு குழம்பு வைக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ வேற எங்கேயாவது போய் கரப்பாம்பூச்சி இல்லைன்னு எலி ஏதாட்டு புடிச்சிட்டு வா. கரப்பாம்பூச்சி தான் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுது. நான் அவ்வளோத்தையும் புடிச்சு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். இப்ப குழம்பு வைக்க வீட்டுல ஒரு கரப்பாம்பூச்சி கூட இல்ல. நீ எங்கேயாட்டு போய் புடிச்சிட்டு வந்து கொடு. அப்படியா? பிள்ளைங்க நல்ல கரப்பாம்பூச்சி விரும்பி திம்பாங்களே, இங்க இல்லையோ? சரி, நான் வேற எங்கேயாட்டு இருக்கான்னு பாக்க. என்ன? சரியா, உள்ள போய் உட்காரும். போன மாசம் வச்ச டீ இருக்கு, நான் கொஞ்சம் கொண்டு வந்து தாரேன். பானு, ஃபர்ஸ்ட் நான் ஊஞ்சல் ஆடுறேன், நீ என்னை வச்சு தள்ளுல. அதுக்கு அப்புறம் நீ உட்காரும்போது நான் ஆட்டி விடுறேன். சரியா? சரி மஞ்சு. ஏய் ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. பானு, வேகமா ஆட்டு, ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்ல வேகமா ஆட்டு, ஃபாஸ்டா தள்ளு. மஞ்சு, இந்த ஐடியா நம்மளுக்கு முதலே வந்திருந்துச்சுன்னா நம்ம நல்லா முதலே ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கலாம்ல. ஆமா பானு, இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? நம்ம தான் ஊஞ்சல் கட்டிட்டோம்ல, இனிமே தினம் வந்து ஆடுவோம்ல. சரி மஞ்சு. பொம்பளை பிள்ளைகள தனியா ஊஞ்சல் ஆடிட்டு கிடக்கு. நம்ம கூட விளையாட ஒரு பையனையும் காணுமே. நம்ம மரத்து மேலே ஏறி வெட்டியால உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த ஊதுபத்தி மண்டையனுக்கு ஃபோன் பண்ணுனேன். வருவானோ என்னமோ, அவனும் வந்தான்னா நல்ல ஜாலியா விளையாடலாம். நம்ம மட்டும் விளையாட ஆள் இல்லாம தனியா கிடக்கும். இவளுக்கு வந்து இங்க நல்ல ஊஞ்சல் கட்டில விளையாண்டுட்டு இருக்காளுங்க. நல்ல மரத்தடியில குளு குளுன்னு நல்லா உட்காந்து விளையாடுறாளுங்களே. இவளுகளை இன்னைக்கு விளையாட விடக்கூடாது. ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி வீட்டுக்கு விரட்டி விட்டுறணும். ஐயோ, இந்த பிள்ளைல வருது. இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்ட போறான்னு தெரியலையே. இவ சண்டையில போடுவா. எட்டி முட்டை போண்டா, கோழி கொண்டை, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்கடி. ஏய், யார 10 முட்டை போண்டான்னு வாயை உடைச்சிருவேன். ஒழுங்க ஓடி போயிரு. உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஏட்டி பைத்தியம் பிடிச்ச ரெட்ட குதிரை வாளு, தேவையில்லாம உனக்கு என்னடி இங்க வேலை? போடி அவுட். இது என்ன உங்க வீட்டு மரத்தடி நினைச்சியாட்டி கோழி கொண்டை? இது கவர்மெண்ட் மரம், கவர்மெண்ட் மரத்தடி. இங்க யார் வேணாலும் விளையாடலாம். நான் இன்னைக்கு பூரா இங்க தான் விளையாட போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற எங்கேட்டு போங்க. சீ, உன்கிட்ட எங்களுக்கு என்னடி பேச்சு? நீ பேசாம போயிட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியோ? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? இந்த முட்டை போண்டான்னு ஒன்று சொல்லுவாங்களே, சாப்பிட்ருக்கியா? அதே மாதிரி தான் இருக்கு உன் மூஞ்சி. இந்த பக்கத்துல உட்காந்துருக்கால, அவன் முடிய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கலர் கோழி குஞ்சு விற்பாங்கல்ல ரோட்ல 2 10 ரூபான்னு, அதே மாதிரி இருக்கு. அவ தலையும் ஆளும் அப்படித்தான் இருக்கு. பானு, இந்த திமிர் பிடிச்ச பைத்தியக்காரிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? நீ வா, நம்ம விளையாடுவோம். நீ உட்காரு, நான் ஆட்டி விடுறேன். பானு, நீ நல்லா உட்கார்ந்துட்டியா? ஆட்டி விடட்டா? சரி மஞ்சு, நான் நல்லா உட்காந்துட்டேன். ஆட்டி விடு. ஏய் ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்கு. வந்து விட்டேன். என் தலை உடு உடு உடு. யாரா அது என் தலையை பிடிச்சு இழுக்கிறது? உடு உடு. ஊதுபத்தி மண்டை, செம டைமிங்ல வந்த. அவளுக்கு நல்ல வேணும். ஏல குச்சி முடி, என் முடிய உடல. வலிக்கு உடு உடு. முதல்ல உடு, என் முடிய உடு. நான் உன்னைய பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ வம்பிழுத்துக்கிட்டு இருந்தல, அதனாலதான் உன் முடிய பிடிச்சி இழுத்தேன். ஏல என் முடிய உட போறியா இல்லையா? இரு, எங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு. போன போகுதுன்னு விடுத, பொழைச்சு போ. இருங்க பிள்ளைகளா, உங்களெல்லாம் மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுக்க. மிஸ் இதுக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. மிஸ் அடிக்கலன்னா எங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்க. உடு உடு முடி முடி உடு. ஏல குச்சி மண்டையா உடல. ஏதாவது வம்பிழுத்தேன்னா இப்படித்தான் முடிய பிடிச்சி இழுப்பேன். போ, ஒழுங்க பத்திரமா வீடு போய் சேரு. மம்மி
அண்ணி வீட்ல இருக்கீங்களா? ஆண்டி நான் வந்துட்டேன். ஸ்வேதா தங்கம், அனுமா வாங்க வாங்க. என்ன அனுமா, மாமியார் வீட்ல வந்து அப்படியே இருந்துட்டியாக்கும், நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே நீ? அண்ணி, ஸ்வேதாக்கு எக்ஸாம்லாம் இருந்துச்சுல, அதனால தான் வரல. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு அவளுக்கு லீவ் விட்டுட்டாங்க, அதான் நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஏங்க பாருங்க யாரு வந்திருக்கான்னு. ஐ அனுமா, மாப்பிள்ள, ஸ்வேதா தங்கம், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? ஸ்வேதா தங்கம் எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? மாமாவும் மறந்துட்டியே, இங்க வரவே இல்லை பாத்தியா? அங்கிள், நான் எக்ஸாம்லாம் முடிஞ்சோனே வரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்து தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சது, அதனால தான் மம்மி இன்னைக்கு என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. சரி மாப்பிள்ள, வந்து உட்காருங்க. எதுக்கு எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. ஏங்க, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் இன்னைக்கு கடைக்கு வரமாட்டேன். நீங்க வேணா போங்க, எனக்கு அதுக்கு முன்னால கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. ஆட்டும் செல்வி, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். மணி எங்க போயிட்டான்? மாணி இந்த பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு வாரேன்னு மரத்தடிக்கு போனானே. சரி, நான் போற வழியில பார்த்தேன்னா ஸ்வேதா வந்திருக்கான்னு சொல்லிட்டு போறேன். சரிங்க, சொல்லிட்டு போங்க, அப்ப நான் ஓடி வருவான். அங்கிள் அங்கிள், மணிகிட்ட போய் சொல்ல வேண்டாம், என்னை கூட்டிட்டு போய் அங்க போய் விட்டுருங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு அப்புறமா வரேன். மம்மி, நான் போய் விளையாண்டுட்டு வரட்டுமா? ஓகே பேபி, பார்த்து விளையாடணும்னு. ஓகே மம்மி, நான் பார்த்து விளையாடுறேன். மணி கூட தான் இருக்கணும் பேபி, வேற எங்கேயும் போக கூடாது, சரியா? ஓகே மம்மி, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் போய் விளையாண்டுட்டு வரேன். அங்கிள் அங்கிள் வாங்க போலாம். சரி செல்வி, நான் போய் பாப்பாவை மணிகிட்ட விட்டுட்டு கறி கடைக்கு போயிட்டு வரேன். ஆட்டுங்க. சரி, நீ தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் நீ ஏதாவது டீ போட்டு கொடு. நான் போயிட்டு வரும்போது ஏதாட்டு சாப்பிட வாங்கிட்டு வரேன். ஏங்க, டீ குடுக்கறதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமாக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. மருமவளே, எத்தே என்னத்தே? மருமவளே, கீரை கறி வந்திருக்கா? கீரை வாங்கவா? வாங்கி வைங்கத்தே. என்ன கீரை வாங்கணும் மருமவளே? எத்தே அந்த அரைக்கீரையை வாங்குங்க. ஆட்டு மருமவளே, வாங்கிருதே. சை, மனசு நிம்மதியா ஒரு பாட்டு பாட முடியுதா? கீரையை வாங்கட்டா குதிரையை வாங்கட்டான்னு ஒரே இம்சப்பா. ஏங்க, என்ன மூஞ்செல்லாம் ஒரே சந்தோஷமா வரீங்க? மாலா, நீ சமைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கோட 4 வருஷம் முடிஞ்சிட்டு தெரியுமா? ஏங்க, இதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? பரவாயில்லையே. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடி. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நாய் செத்து 4 வருஷம் ஆயிட்டுன்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். அந்த நாய் கடைசியா நம்ம வீட்டுக்கு தானே வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. அதனாலதான் நல்ல ஞாபகம் இருக்கு.